நவராத்திரி விரதம் பெண்களுக்கான முக்கிய விரதமாகும். விரத காலங்களில் பெண்கள் 6 மணிக்குள் எழுந்து குளித்து தலைவாசலில் கோலமிட்டு பூஜையில் விளக்கேற்றி துளசி தீர்த்தம் காய்ச்சாத பால் வைத்து ஊதுபத்தி ஏற்றி நைவேத்தியம் செய்ய வேண்டும். மாலை பூஜைக்கு உகந்த நேரம் 6 மணியிலிருந்து 8 மணி வரை. அப்பொழுது அவர்கள் எதுவும் சாப்பிடாமல் தண்ணி கூட குடிக்காமல் அம்பாளை வழிபட வேண்டும். 9 ஐங்கோண நட்சத்திர கோலங்கள் போட வேண்டும். அந்த கோலத்தில் மேல் மஞ்சள் அரிசி அட்சதை வைத்து அதன் மேல் மஞ்சள் குங்குமம் வைத்து அகல் விளக்கில் நெய் அல்லது சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். ஒவ்வொரு தீபத்தின் முன்னும் அம்பாளுக்கு வெத்தலைப்பாக்கு பழம் அட்சதை புஷ்பம் வைத்து அந்த துர்க்கைக்குரிய ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். ஸ்லோகம் முடிந்தபின் நைவேத்தியம் படைத்து வழிபட வேண்டும். செவ்வாய்க்கிழமைகளில் நவதுர்க்கை வழிபடுவது மிகவும் விசேடம். நவதுர்க்கை என்பவர்கள் வனதுர்க்கை, சூலினி துர்க்கை, ஜாதவேதா துர்க்கை, சாந்தி துர்க்கை, சபரி துர்க்கை, ஜுவாலா துர்க்கை, லவண துர்க்கை, தீப துர்க்கை, அசுரி துர்க்கை, ஜெயதுர்க்கை போன்றவர்கள் ஆவார்கள். சாமுண்டி துர்க்கையும் கூட தான். புரட்டாசி அமாவாசை மறுநாளான பிரதமையன்று வனதுர்க்கையை வழிபட வேண்டும். இந்த உலகம் முதலில் மனிதன் வாழும் இடமாக மாறிய பொழுது உலகம் முழுவதும் உற்பத்தியாக மரம், செடி, காய், கனி முதலியவற்றை உருவாக்க வேண்டும். இவற்றை உற்பத்தி செய்ய வனம் வேண்டும். அந்த வனத்தை உருவாக்கியதால் இவள் வனதுர்க்கா என அழைக்கப்பட்டாள். உலகம் முழுவதும் நீரில்லாத இடங்களிலெல்லாம் தன்னை பரவச் செய்து துளசி, வில்வம், மூலிகைகள் முதலியவற்றை வளரச் செய்தார். இவளுக்கு பிடித்த மிருகம் சிங்கம். நல்லவர், கெட்டவர், பிடித்தவர், பிடிக்காதவர் என்ற பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் விரும்புவாள். இவள் இருக்கும் இடமெல்லாம் பிரகாசமாக விளங்கும். நிறைய வகைகளான பூக்கள் இவளுக்கு பிடிக்கும். தன் மகனான விஷ்ணுவுக்கு பிடித்த துளசி வளரும் பிருந்தாவனத்தில் இவள் எப்பொழுதும் பிரசன்னமாவாள். இவள் சாம்பல் கலந்த வெண்ணிறம் உடையவள். பச்சை நிற புடவை, பச்சை ரவிக்கை அணிந்திருப்பாள். அரச இலைகள், மாவிலைகள் போன்ற இலைகளை புடவையில் உள் தலைப்பில் வேலைப்பாடு இருக்கும். பல வகைகள் கரும்பு, பச்சைக்காரிகள் வைத்து இவளை வழிபட்டால் விஷ்ணு லட்சுமி நம் வீட்டிற்கு வந்து விடுவார்கள். பாகப்பிரிவினை பிரச்சனைகள், வீட்டில் மன அமைதி கிடைக்கும். வீடு கட்ட முடியாமல் நின்ற வீடுகள் கட்டி முடிக்க வனதுர்க்கா மிகவும் உதவி செய்வாள். வேண்டியது கிடைக்கும். கெட்ட சொப்பனங்கள் விலகும். இரண்டாவதாக சூலினி துர்க்காவை வழிபட வேண்டும். இவள் 4 கைகள் உடையவள். கையில் மேல் நோக்கிய சூலத்தை ஏந்தியவள். இவள் மற்றவர்கள் பொருட்களை தமது உரிமை என்று கொண்டாடி தமக்கு சொந்தம் என்று மற்றவர்களுக்கு கொடுக்காமல் அக்கிரமம் செய்பவர்களை அழித்து உரியவர்களுக்கு பலனை கொடுப்பாள். மனிதனுடைய அகங்காரத்தையும் ஆங்காரத்தையும் அழிப்பவள். இவளுக்கு அரிசி அடை, இஞ்சி சட்னி, பச்சை மிளகாய், புளியங்காய் சட்னி பிடிக்கும். வழக்கு விவகாரங்கள் சரியாகும். இவளை வழிபட்டால் கோபம் வராது, சாந்தமாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் வரும். மூன்றாவதாக வழிபடுபவள் ஜாதவேதா துர்க்கா. இவள் அக்னி ரூபம். ஹோமங்களுக்கெல்லாம் அதிகார தேவதை. நம் பாவங்களை நிக்கிரகம் செய்து நல்வாழ்வு கொடுப்பவள். ஞான பாதைக்கு அழைத்து செல்பவள். இந்த துர்க்கை வாகனம் சிவகாலை. இவளுக்கு பயத்தம்பருப்பு பச்சரிசியில் கலந்து வடித்து அதில் தேன் கலந்து நைவேத்தியமாக படைக்கலாம். வாழைப்பழத்தை வெட்டி தேன் கலந்து படைக்கலாம். பசும்பால் காய்ச்சி ஏலக்காய் இனிப்பு சேர்த்து நைவேத்தியம் பண்ணி இரவில் உண்டு வந்தால் வியாதிகள் போகும். இனிப்பு போலியும் செய்து நைவேத்தியம் படிக்கலாம். இவளை வழிபட்டால் மூல நோய், பவித்ரம், சூழ நோய், வயிறு வீக்கம், வெண்குஷ்டம் சரியாகும். முன்னோர்கள் சாபத்தால் உண்டாகும் குஷ்டங்கள் போகும். நான்காவதாக வழிபடுபவள் சாந்தி துர்க்கா. இவர் துளசி ரூபிணியாக விளங்குகிறார். சர்வ மங்கள சாந்தி ரூபம் கொண்டவள். இவளை வழிபட்டால் வீட்டில் அமைதி, சந்தோஷம் வரும்.
பெண்களால் சில வீடுகளில் அவமானங்கள் பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை கிடைக்கும். திருமணம் நடக்கும். அழகான குழந்தை பிறக்கும். இவளுக்கு தயிரெண்ணம், வெண்ணெய் கலந்த இனிப்பு பண்டங்கள், வெள்ளைப்பாகில் தயார் செய்த பண்டங்கள் மிகவும் பிரியம். வெள்ளை அதிரசம் நெய்வேத்தியம் செய்யலாம். ஐந்தாவதாக வழிபடுபவள் சபரி துர்கா. இவள் சேவையும் பரிசுத்த தவமும் சேர்ந்த மொத்த உருவம். இவள் ராம லட்சுமணருக்கு மிகவும் சேவை செய்தாள். இவள் வீடு தேடி வந்து அனைவருக்கும் அருள்பாலிக்கும் பராசக்தி அம்சம். பக்திக்கும் பாவ விமோச்சனத்துக்கும் நமக்கு உறுதுணையாக இருப்பவள். இவள் கையில் துளசி, ஜபமாலை, மஞ்சள் பூசிய கால்கள் உடையவள். கையில் எப்பொழுதும் ஜபமாலை இருக்கும். ஒரு கையில் மண் கமண்டலம், ஒரு கையில் ராஜசபமாலை. காட்டுப்பன்றியில் வருபவள். பரிசுத்த யோக சொரூபம் உடையவள். இவளுக்கு கொய்யா, நாகப்பழம், நேந்திரம்பழம், நேந்திரங்காய், பேரிக்காய், ஆலவள்ளி கிழங்கு, பூமியில் விளையக்கூடிய எல்லா கிழங்கு வகைகளும் நைவேத்தியம் பண்ணலாம். மரத்தினுடைய அடிவேர் கிழங்கு பச்சையாக கூட நைவேத்தியம் பண்ணலாம். வேக வைத்தும் நைவேத்தியம் செய்யலாம். புட்டரிசி அல்லது சிகப்பரிசி சாதத்தை வடிகட்டாமல், கஞ்சி வடிகட்டாமல் நைவேத்தியம் பண்ணலாம். ஆறாவதாக வருபவள் சஷ்டி துர்கா. இவள் தீப துர்கா. தீபத்தை ஏற்றினால் தீபம் மேல் நோக்கி எரியும். இதனால் ஜுவாலா துர்கா என்றும் இவர் பெயர் பெறுகிறாள். இவள் ஆடை சிவப்பு ரவுக்கை, அழகு மின்னும் ஜரிகை புடவையாக கட்டியிருப்பாள். இவளுக்கு ஆவியில் வேக வைத்த பொருள்கள், இட்லி, புட்டு, இடியாப்பம், ஆப்ப வகைகள், நேந்திரம்பழம் நெய்வேத்தியம் படைக்கலாம். சாம்பிராணி, நெய் விளக்கு போட்டு 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபடுதல் மிகவும் விசேஷம். இவளுக்கு சிவப்பரளி, செந்தாமரை அல்லது வெந்தாமரை மலர்களால் அர்ச்சிக்கலாம். இவளுடைய வாகனம் சிங்கம். இவளை வழிபடுவதால் வெண்குஷ்டம், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய தூரப்போக்கு, உடன் பிறந்த பெண்களால் ஏற்படக்கூடிய சாபம் இவைகள் நீங்கும். ஏழாவதாக வழிபடுபவள் லவணதுர்கா. இவள் மிகவும் அழகாக இருப்பாள், அமைதியாக இருப்பாள். மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் எல்லோருடனும் ஒத்துப்போகும் பண்புடையவள். சந்தோஷத்தை கொடுக்கும் தாயானவள். இவளுக்கு பச்சரிசி, புழுங்கரிசி சேர்த்து அரைச்ச உப்பு போட்டு கொழுக்கட்டை செய்து வழிபடலாம். மிளகாய் போட்டு பருப்பு வகைகள் சேர்த்து தாளித்து மாவோடு கலந்த உருண்டையும் செய்யலாம். இவளுக்கு அக்கார அடிசல் மிகவும் பிடிக்கும். இவள் வெள்ளை மலர்கள் சார்த்தி, வெள்ளை அலரி சார்த்தி இவளை வழிபடலாம். இதனால் சர்க்கரை நோய் குறையும், இதய துடிப்பு சீராகும், மூளை நரம்புகள், கண் நரம்புகள், பல் ஈறு நரம்புகள், மலர் ஜலவாய் இனப்பெருக்க நரம்புகள், இதய நரம்புகள் போன்ற நரம்பு நோய்கள் எல்லாம் குணமாகும். எட்டாவதாக வருபவள் தீபதுர்கா. இவளை குத்து விளக்கில் ஏற்றி வழிபட வேண்டும். இவள் தீபதுர்க்கையின் ரூபம். எல்லாவற்றிலும் மங்களமாய் இருக்கிறாள். நம்ம கண்ணுக்குள் சக்தியாய் இருக்கிறாள். இவளுக்கு வெண்பொங்கல், வெள்ளை சாதம், கரும்பு, புட்டு, இடியாப்பம், தேங்காய் துருவி, ஏலக்காய், சர்க்கரை போட்டது, பச்சரி சாதம், கிழங்கு வகை இல்லாமல் காய்கறிகள் போட்ட சாம்பார் மிகவும் பிடிக்கும். இவளை வழிபட்டால் பண கஷ்டம் தீரும். வீட்டில் உள்ள கரையான் தொல்லை, செல்லரிப்பு போகும். விஷம் வாய்ந்த கடிக்கக்கூடிய எலி, பாம்பு, மூட்டைப்பூச்சி போன்றவற்றின் தொல்லைகள் தீரும். இவளை கும்பிட்டால் முகம் அழகாக இருக்கும். புருஷன் மனைவிக்கு வரக்கூடிய கோபதாபங்கள் தீரும். சொத்து விவகாரங்கள் தீரும். வீட்டில் கல்யாணமே நடக்காது என்று இருக்கின்ற பிரச்சனைகள் தீரும். பெண்களுக்கு உண்டான எல்லா வியாதிகளும் தீரும். சிலர் கல்யாணம் வேண்டாம் என்று இருப்பார்கள். இந்த படி விளக்கில் தீபம் ஏற்றி வழிபட்டால் அவர்களுக்கு விரைவில் மாப்பிள்ளை கிடைக்கும். ஒன்பதாக வருபவள் அசூரி துர்கா. இவள் மனித பிறவியின் நோக்கம், இறைவனை உணர்ந்து
அவனுடன் இரண்டர கலப்பது. நமோ நமக. பூர்வ ஜென்ம கர்ம வாசனையாலும் போக மோக நுகர்வாலும் நாம் சிக்கி தவிக்கிறோம். நம் ஆசை என்னும் விதையை அறுத்து ஞானம் என்னும் ஜோதியையும் தெய்வீக பிரேமையையும் என்ற நிலையையும் நமக்கு அருள்கிறாள். இவளுக்கு சுத்த சைவம். நாம் மனம் விரும்பி படைக்கும் எல்லா சைவ உணவுகளையும் ஏற்றுக்கொள்கிறாள். இவள் வழிபடுவதால் தாம்பத்தியத்தினால் ஏற்படும் வியாதிகள் மலட்டுத்தன்மை நீங்கும். மாதவிலக்கில் ஏற்படும் மாறுதல்கள் நீங்கும். மூளையில் இரத்த கட்டி மற்றும் இரத்த ஓட்டம் சீராகும். 10வதாக வருபவள் ஜெயதுர்கா. மனிதனான நம்மை வழிநடத்தி நாராயணனின் துணையோடு தசாவதாரத்தையும் காட்டி நீ ஜெயித்து விட்டாய் என்று சொல்லி விஜயதசமி ரூபிணியாக ஞான மேடையில் நம்மை அரங்கேற்றுபவள் ஜெயதுர்கா. இவள் இடியாப்பம், ஆப்பம், புட்டு, சம்பராவை மிகவும் விருப்பமாக ஏற்றுக்கொள்வாள். இவளுக்கு வெண்தாமரை, செந்தாமரை, துளசி, வில்வம் கொண்டு பூஜிக்கலாம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி, முக்கியமாக ஞானத்துக்கு வெற்றி, பரீட்சையில் வெற்றி, பரீட்சை தோல்விக்கு பின் வெற்றி, விஜயாய வெற்றி, கீழ்கோட் மேல்கோட் தோல்விக்கு பின் SLP வழியாக உச்ச நீதிமன்றத்தில் வெற்றி கிடைக்கும். மனைவிடத்தில் நல்ல பெயர் வரும். உன்னத காதல் வெற்றி, வீட்டில் பெரியோர்கள் நல்லாசியுடன் நடக்கும். நல்ல குருவும் விதியை சரி செய்யும் அனுக்கிரகத்தையும் செய்யக்கூடிய தெய்வம் ஜெயதுர்கா. இவ்வாறு 9 நாளும் துர்க்கைகளை வழிபட்டு தசமி என்றும் ஜெயதுர்காவை வழிபட்டு நாம் அவளுடைய கருணையை பெறுவோம். சர்க்கரை பொங்கல், வெண்பொங்கல், வெல்லம் கலந்த இனிப்பு வகைகள், குழம்பு வகைகள், கட்டி தயிர், அன்னம் முதலியவற்றை நைவேத்தியமாக படைத்து அவளை வணங்குவோம். அலரி, வில்வம், செம்பருத்தி, சிகப்பு கலந்த பூக்கள் வைத்து வழிபடலாம். இவ்வாறு செய்வதால் நமக்கு துர்க்கை அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இந்த நவராத்திரி துர்க்கை விரதம் கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு மிகவும் நன்றி.